கிரீன் கார்டன் குடியிருப்போர் பொதுநல சங்கம் சார்பில் 14ஆம் ஆண்டு சமத்துவ பொங்கல் விழா. கோவை கோட்டை வின்சென்ட் ரோடு கிரீன் கார்டன் குடியிருப்போர் பொதுநல சங்கம் சார்பில் 14ஆம் ஆண்டு சமத்துவ பொங்கல் விழா சமூக ஆர்வலரும் விழா குழு தலைவருமான PH முகமது முபாரக் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் குழந்தைகளுக்கான மியூசிக்கல் சேர் போட்டி, லெமன் ஸ்பூன் போட்டி, சாக்கு போட்டி, பாட்டிலில் தண்ணீர் நிரப்பும் போட்டி, ஸ்லோ சைக்கிள் போட்டி, உரியடிக்கும் போட்டி மற்றும் பெண்களுக்கான கோலப் போட்டிகள் நடைபெற்றன. விழாவில் சங்க தலைவர் கலீல் ரஹ்மான், செயலாளர் முஸ்தபா, பொருளாளர் முகமது அர்ஷாத், துணை செயலாளர் முஸ்தபா, உறுப்பினர்கள் காஜா ஹுசைன், ஃபைசல் அமான், அப்துல் ரஹ்மான் மற்றும் ஏராளமான குடியிருப்பு வாசிகள் கலந்து கொண்டார்கள். முடிவில் சமூக நல்லிணக்க சமபந்தி விருந்தும் நடைபெற்றது. வணக்கம். தைத்திருநாளாம் எங்க பொங்கல் திருவிழா எங்களுடைய கிரீன் கார்டன் குடியிருப்போர் பொதுநல சங்கத்தின் சார்பில் தொடர்ந்து 14வது ஆண்டு விழாவாக இவ்வாண்டு சங்கத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய நண்பர் கலீல் ரஹ்மான் அவர்களின் தலைமையில் இன்று காலை முதல் பொங்கல் வைத்து கோலப் போட்டி, மதியத்திற்கு மேல் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளது. இந்த ஆண்டு மிக சிறப்பான முறையிலே இந்த பொங்கல் விழா பெறுவதற்கு அனைத்து சமூக மக்களும் இந்த கிரீன் கார்டன் சங்கத்திற்கு ஒத்துழைப்பு தந்துள்ளார்கள். இதை போல் வரக்கூடிய ஆண்டுகளிலும் இந்த ஒற்றுமை மென்மேலும் வளர்ந்து சிறப்பு செய்யுமாறு குடியிருப்பு வாசிகள் அனைவரையும் கிரீன் கார்டன் குடியிருப்போர் பொதுநல சங்கத்தின் சார்பில் விழாக்குழு தலைவராகிய நான் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். கிரீன் கார்டன் குடியிருப்போர் பொதுநல சங்கத்தின் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா 14வது ஆண்டு விழாவாக இவ்வாண்டு சங்கத்தினுடைய தலைவர் கலீல் ரஹ்மான் தலைமையிலும் செயலாளர் அப்துல் ரஹ்மான், பொருளாளர் அர்ஷாத், துணை செயலாளர் முகமது முஸ்தபா, நிர்வாக உறுப்பினர்கள் காஜா, ஃபைசல் ரஹ்மான், அமானுல்லா ஆகியோர் முன்னிலையிலும் இந்த ஆண்டு சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகளில் 300 குழந்தைகள் விளையாட உள்ளார்கள். பெரியவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளும் உண்டு. உரியடி, கோலப் போட்டி, மியூசிக்கல் சேர், பாட்டிலில் தண்ணீர் நிரப்பும் போட்டி, சாக்கு போட்டி ஆகிய 6 விதமான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுகிறது. இந்த விழாவில் 300 குழந்தைகளும் 200 பெரியவர்களும் கலந்து கொள்கிறார்கள். இந்த விழாவின் நிறைவாக இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு வரும் ஜனவரி 26 குடியரசு தின விழா அன்று இந்த வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசளிப்பு விழாவும் நடைபெறுகிறது.